கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக பூத்த இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் என்பது நமக்கு வழிகாட்டும், தாந்திரிக ஜோதிடம் என்பது நம்மை வழிநடத்தும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த தாந்திரிக ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும், இதுவரை யாரும் அறிந்திராத சில ரகசிய தகவல்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும், உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் 5 தலைமுறை ஜோதிட குடும்பத்தில் உதித்த தாந்திரிக வல்லுநர், ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் டாக்டர் எஸ். விஜய் சேதுநாராயணன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மிஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. உலகமெங்கும் வாழும் நமது புதியுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம் சார். அதாவது கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி நேயர்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கறேன். ஓகேம்மா, உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம் எல்லாம் சொல்லிடுங்கம்மா. எனக்கு லக்னம் தெரியல, ராசி நட்சத்திரம் மட்டும் சொல்றேன்னா. என்னுடைய ராசி மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே, லக்னம் தெரிஞ்சா இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்ன கேள்விக்காக கால் பண்ணீங்கம்மா? நான் அரசு ஆசிரியர் பணியில இருக்கேங்க. 13 வருஷம் ஆயிடுச்சு நான் பணியில சேர்ந்து. எனக்கான எந்த ஒரு ப்ரமோஷனும் பதவி உயர்வு குறித்து கேட்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா பேசலாம். நீங்க ஐயா கிட்ட பேசணும்னா ஐயா கிட்ட பேச. அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு கிடைச்சதுல. நான் ஆக்சுவலா உங்க நிகழ்ச்சி லாஸ்ட் வீக் தான் சார் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வருஷமே இந்த வாரமே நான் கேட்கிறேன். சந்தோஷமா மேம். உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுங்கம்மா. நிறைய மாற்றங்கள் காத்துன்னு இருக்குமா. அதாவது நீங்கள் ஒரு குழந்தைத்தனமான பெண்மணி, சரியா? எல்லார்ட்டையும், அதாவது தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களோட எண்ணங்களாக இருக்கலாம், உங்களோட சிந்தனைகளாக இருக்கலாம், அதே மாதிரி அதுக்காகவே மித்தவங்களுக்காகவே வாழ்வீங்க, சரியா? அப்படிங்கும்போது அவங்க சொன்னால் கோச்சிப்பாங்களோ, இவங்க சொன்னால் கோச்சிப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் மாறி மாறி உங்களை கொஞ்ச நாளாக நீங்கள் லாஸ்ட்டு 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினலான குணங்களே இழந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறிண்டே இருக்குமா. நிறைய மாற்றங்கள் வரப்போதுமா. அதே மாதிரி வெகு விரைவில், சரிங்களா, அந்த ஈசனோட அருள்னால் நீங்கள் வந்து அரசாங்கத்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலை முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பணிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நேயர்கள் உங்கள் மூலமாக சொல்கிறது என்னென்னா, லக்னம் தெரிஞ்சுக்கணும். லக்னம் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இது இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நம்மளுடைய அறுபடை முருகன் கோயில். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வழிபாடுகள் செய்ய மனசார நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உங்களுடைய நடுவிரல் அளவுக்கு மட்டுமே சின்ன சைஸில் வெள்ளிலேயோ பஞ்சலோகத்திலேயோ இல்லை பிராஸ்லேயோ நீங்கள் வேல் வாங்கி, அதுக்கு வந்து சில முறைப்படி செய்யக்கூடிய இடங்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி வேல் வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டு எங்களோட இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நான் பேசினேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்களே கூட பண்ணித்தரோமா. அந்த மாதிரி வச்சு அதுக்குள்ள மூல மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி விடாமல் பண்ணிகிட்டே வாங்க. அந்த பதவி உயர்வு வர்ற வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த பதவி உயர்வு கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் கொண்டு போய் அதை நீங்கள் ஒரு இதாக பண்ணிடணுமா. விடாமல் முருகப்பெருமானை பிடிங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வரும். என்றைக்காக வாய்ப்புகள் இருந்தால் சுயஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, முறையாக கட்டணம் கட்டி பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கலிய பெருமாள் வழிபாடு, சரிங்களா, கலிய பெருமாளோட வழிபாடு நீங்கள் வழிபாடுகள் செய்ய சனிக்கிழமைகள் வழிபாடு செய்ய நிறைய மாற்றங்கள் வருமா. உங்களுக்கு தெரிஞ்ச நாராயணர் மந்திரங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியோட மூல மந்திரம் சொல்லித்தரமா. ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வ மங்கள காரகம்.
இந்த மந்திரத்தையும் மனசார சொல்லுங்கள், உங்களுக்கு சர்வ மங்களங்களும் கிடைக்கட்டுமா. இவரோட திருவுருவப் படம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா 8110933300 வாட்ஸ்அப் எண்ணுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பேசினேன், எனக்கு நாராயணர் ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த திருவுருவப் படம் அனுப்புவாங்கம்மா, எங்கள் ஸ்டாஃப் அனுப்புவாங்க. அவரை ஃப்ரே பண்ணி வீட்டில் வழிபாடுகள் செய்யுங்க, நல்லா இருப்பீங்கம்மா. கவலைப்பட வேணாம், நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குமா. இன்றைக்கி நீங்கள் லக்கி காலராக கால் பண்ணனால சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி எங்களோட ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நிறுவனம் மூலமாக வழங்கப்படுமா. நன்றி சார். அதாவது எங்களுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அதாவது தாந்திரிக ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாரும் பயந்த நிலையை நீங்கள் வந்து உங்கள் பேச்சாலேயே நீங்கள் மாற்றிருக்கீங்க. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பல தடவை சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில பேர்கிட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் அப்படியே தெரியும். அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, பட் அவங்களாவே திருப்பி சரியாயிடுவாங்க. இதெல்லாம் எதனால் நடக்குது? இதுக்கும் இந்த தாந்திரிக ஜோதிடத்தில் ஏதாவது வழி இருக்குங்களா? டெஃபினட்டாங்க. அதாவது இந்த அமானுஷ்யங்கள், இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள், இதில் சில பேருக்கு இது அற்புதம்னு சொல்லுவோம். இன்னும் என்ன மாதிரி அடியன் மாதிரி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு அற்புதம்னு சொல்லுவோம். சில பேருக்கு இது பயத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே பேச வைக்கும். சில நேரங்களில் வந்து மேடம் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தலைவலியும் காய்ச்சலாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் புரியும். இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம்லாம் அவங்கவுங்களுக்கு உணர்றவங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும். அப்படின்னும் போது அப்போ அவங்க போவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, செக் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மருத்துவர்கள்லாம் வந்து நமக்கு அடுத்த நிலையில் வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வல்லுநர்கள், சரிங்களா? பட் இருந்தாலும் அவர்களும் எண்ட் ஆஃப் த டே மனிதர்கள் தானே. அப்படின்னும் போது அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களாலேயே சில விஷயங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இதைத்தாங்க நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம முன்னோர்களை மதிக்கணும், பெரியவர்களை மதிக்கணும். மதிக்கணும்னா நம்ம ஒரு காலத்தில் வயசாவோம், நமக்கும் தோள்கள் சுருங்கும், நமக்கும் கண் தெரியாமல் அப்படியே வரும், நமக்கு உடம்புல நோய்கள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பெரியவங்க ஏதோ சொல்கிறாங்களே, அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்கணும். சில விஷயங்கள் சொன்னால் இல்லை நம்மகிட்ட 2026 ஐயோ அவங்களாம் கிரிஞ்சு, அவங்களாம் பூமர் அங்கிள், அவங்களுக்கெல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் சாமின்னு சொல்கிறேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்மளாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி. அப்படிங்கும்போது நம்ம தமிழர்களாக இருக்கலாம், தெலுங்கர்களாக இருக்கலாம், அதே மாதிரி மலையாள மக்களாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் ஏன் அந்த பக்தியை அந்தளவுக்கு நம்மலாம் போற்றி வழிபடுறோம் அப்படின்னா அதெல்லாம் நான் சும்மா நினச்சிங்களா? கிடையாது அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக, நம்ம சுய ஜாதகம் மூலமாக வழிபாடுகள் செய்கிற மூலமாக நிறைய மாற்றம் வரும். குறிப்பாக தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது அடிக்கடி மேடம் அழகாக சொல்கிற மாதிரி தாந்திரிக ஜோதிடம்ங்கிறது வழி நடத்தும். வழி நடத்தும்னா அதுக்கான தெய்வங்களை வழிபடக்கூடிய விஷயங்கள். நாம் அதே மாதிரி இதில் பயங்கிறத விட அந்த வழிபாடுகளுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வழிபாடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டவுன்ஃபால் வராமலும் நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு இதுக்குள்ளே போணுச்சுன்னா அது நல்லது கிடையாது. அப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும், அது பாசிட்டிவாக டியூன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த தெய்வங்கள் வந்து காப்பாற்றுதுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் அன்பர்களே. ஐயா, நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ, நான் பேசலாங்களா? சொல்லுங்கம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து பேசுகிறாங்க. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? பையனுக்காக, கல்யாணத்துக்கு தான். முத்துக்குமரன். சொல்லுங்கம்மா. வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்? இது மகர ராசி, உச்சிராட நட்சத்திரம், ரிஷப லக்னங்க. ஓகேம்மா. வயதுமா? வயசு 2000 பிறந்தாங்க. ஓகேம்மா. என்ன கேள்வி சொன்னீங்கம்மா? கல்யாணத்துக்காக கேட்கணும். கண்டிப்பாம்மா, நீங்க ஐயா அம்மா காலை வணக்கம்மா. சரி அம்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும்மா கொஞ்சம் தாமதமான திருமணம் வந்து ஒரு நல்ல அமைப்பாக தெரியுதுமா. பட் இருந்தாலும் உங்களோட சுயஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கணும். அது இருந்தாலும் இந்த பையன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார்மா, போய் பேச மாட்டார். பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கும்போது ரகட் பாய் மாதிரி இருப்பார், சரிங்களா? அவர் அப்படி தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் மாற்றலாம் முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நந்தீஸ்வரர் வழிபாடுகளை வந்து பிரதோஷத்தில் போய் வழிபாடுகள் செய்கிறது நல்லது. தயவு செஞ்சு சில பேர் போய் இடதுகாதை பிடிச்சி இந்த நந்தீஸ்வரரோட
அந்த திருவுருவ சிலையெல்லாம் போய் அது பண்ணுவாங்க, அதெல்லாம் தொடக்கூடாது. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் சில சாஸ்திரங்கள் படி அதெல்லாம் தொடக்கூடாதம்மா. அதனால் சுவாமிகிட்ட வந்து பரிபூர்ணமாக நந்தீஸ்வரர் முன்னாடி நின்று வந்து நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது நீங்கள் தான் காப்பாற்றணும். அதை ஈசன்கிட்ட கேட்கணும். ஈசனோட மிகப்பெரிய டிவோட்டி தான் நந்தீஸ்வரர்மா. அதனால் மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், இந்த வழிபாடுகளை மனசார சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்கிறதும், உங்கள் பையனை மனதார நினச்சி நீங்கள் பானலிங்க பூஜை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் திருச்சியில் எங்களோட அலுவலகம் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்டால் கோயம்புத்தூருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவோம், தேவைப்பட்டால் நீங்கள் பானலிங்கத்தை அன்புக்காக காசுலாம் கிடையாதுமா, நீங்கள் நல்லா பூஜை பண்ணுற பட்சத்தில் நம்ம உங்களுக்கு தரோம். ஒருவேளை உங்களுக்கு கொரியர் கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் மட்டும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோம். அந்த பூஜைகளை விடாமல் செஞ்சுட்டு வாங்கம்மா. ஏன்னா அந்த சிவனோட வழிபாடுகளும் பார்வதி தேவியோட வழிபாடுகளும் அவர் செய்ய 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 அவருக்காக செய்ய செய்ய நிறைய நன்மைகள் வரும். கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணுங்கிறது வந்து அவருக்கு நன்மை தருமா. இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தந்துருவோம்மா. அழைத்ததற்கு நன்றி. சார், அதாவது நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க, இவருக்கு வந்து இப்போ நேயர் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது சிவம் வெல்லும் சிவம் காக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே நீங்கள் வந்து நல்ல சூப்பராகிடலாம் அப்படின்ற மாதிரி. இது மட்டும் போதுமா, இவங்களுக்கும் வந்து சுய ஜாதகம் பேசுமா அப்படிங்கிறது நான் ஒரு முக்கிய கேள்வியாக இங்கே வைக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, அதாவது இப்போ கணவன் மனைவியாக இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க வந்து சில பேர் வந்து நல்ல வைபை ஃபீல் பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைபை ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா, ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி? அதையும் தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டாக. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஆஷாட நவராத்திரி வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கீங்களோ விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க. அப்படிங்கும்போது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஆஷாட நவராத்திரியில். அதனால் சந்தோஷமாக வழிபாடுகள் செய்யுங்க. அம்பாள்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறத விட, நான் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த பாரத்தை அம்பாள்கிட்ட இறக்கி வச்சுருங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம தலையில் சுமக்க வேண்டாம், நம்ம மனசில் போட்டு இறுக்கத்தை வச்சுக்க வேண்டாம். நீங்கள் அதை வச்சிடும் போதே அந்த பிரார்த்தனை நமக்கு எந்த நேரத்தில் கிடைக்கணுமோ நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லூர்களும் நரிகளும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுங்க தூக்கிட்டு போயிடும். அது சுவாமிக்கு தெரியும், நமக்கு கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு எப்போ கொடுத்தா அது கிடைக்கும், அதுக்கு அந்த பிள்ளைக்கு போய் சேரணுமே நினைக்கும். சில நேரங்களில் சில தாமதங்கள் வரும். அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு 100% கிடைக்கும். உங்கள் வேண்டுதல்கள் பலிக்கும். பட் இருந்தாலும் வேண்டதை விட நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், ஒரு அன்போட ஒரு லவ்வோட அம்பாளை போய் வழிபாடுகள் செய்யுங்க. அந்த பூஜைகளை செய்யுங்க. நம்ம வந்து நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் இந்த வாராகி அம்மன் வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும், ஆஷாட நவராத்திரிக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பூஜைகள் பண்ணணும்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். சந்தோஷமாக குதூகலமாக நம்ம வாராகி அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க. கொஸ்டின் இவங்க கேட்டது, சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன? சிவனும் சக்தியும் தான் என்னை காப்பாற்றுறாங்க, சிவனும் சக்தியும் தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா என்ன? திருப்பியும் சரணாகதி. சிவன் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைங்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான மந்திரங்க. இது ஒரு மிகப்பெரிய மூல மந்திரம். நீங்கள் எனக்கு நேராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கையில் கூட அது மாதிரி டாட்டு குத்திருப்போம், நம்ம கார்ஸ்லாம் வச்சுருப்போம். எத்தனையோ பேருக்கு நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம், அது விரும்புகிறவங்களுக்கு. சரியா? காரணம் என்னென்னா, அதோட மந்திரத்தோட தன்மை என்ன? என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நான் ஒன்றும் இல்லாத ஒரு சதப்பிண்டம். அப்படிங்கும்போது எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே நீ தான் என்னை காப்பாற்றுற, நீ தான் ஜெயிக்க வைக்கிற, தாயே பராசக்தி ஈஸ்வரா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றுற, நீ தான் ஜெயிக்க வைக்கிறேன்னு வரும்போது இங்கே போய் லவ்வோடு போய் விழுந்துடுறீங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, சே நம்மள்ட்ட வந்து நம்ம புள்ள விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் உங்களை டக் 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 டக்குன்னு நவுத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் உணர்ந்தாதான், இந்த மந்திரத்தை உணர்ந்தாதான் புரியும். மனசுக்குள்ளே ஜபம் பண்ணுங்கள். பல லட்சம் பல கோடி இதை மனசுக்குள்ளே சொல்லிட்டு அவங்க பெரிய மந்திரமாக கிடையாது. சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இதை சொல்லிகிட்டே வாங்க. சொல்லும் போது பெரிய மாற்றங்கள் வரும். அடுத்தது எல்லாமே சுயஜாதகமா? ஆமாம், சுயஜாதகமே. அப்போ சுயஜாதகம் ஏன்? நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாதிரி பெரியவர்கள் செஞ்ச பித்ரு தோஷங்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. சொத்து வச்சுருக்கோம், ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருக்க சொத்தாக இருக்கலாம், போன தலைமுறையில் இருக்க சொத்தாக இருக்கலாம். இப்படி நம்ம சொத்தை வந்து எனக்கு உண்டு, எனக்கு பங்கு உண்டு அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அவருக்கு பெரியவர்கள் செய்த புண்ணிய கணக்கும் நமக்கு வரும், பெரியவர்கள் செய்த பாவக்கணக்கும் நமக்கு வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது 100% மாறும். அடுத்த கேள்வி மேடம் தொடர் கேள்வி கேட்டாங்க. ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, ஒருத்தவங்க கூட போனால் நெகட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இதை நீங்கள் உணரலாம் அன்பர்களே. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதனால தான் இந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் சரி, அதே மாதிரி ஒரு முக்கியமான சில டெசிஷன்ஸ் எடுக்கும் போது ஏன் சுயஜாதகத்தை பார்ப்பாங்க அப்படின்னா,
கல்யாணம் என்பது தவறாக நினச்சிக்கக்கூடாது, யாருன்னு அப்படி சொல்கிறேன்னு. கல்யாணம் என்பது காலை வாழ்க்கை மட்டும் கிடையாது. கல்யாணம் என்பது ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகளுக்காகவும் குழந்தை பேர்களுக்காகவும் சில விஷயங்கள்லாம் உண்டு. அப்போ சில பேர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேரோட சேர்ந்து இருக்கும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சில தாக்கங்கள் வரும். அப்போ காரணம் என்ன, அதுவும் அந்த சுயஜாதகத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள்லாம் எத்தனையோ விஷயங்களில் தாந்திரிக ஜோதிடத்தில் உண்டு. அதை தெய்வத்தை நம்பி நீங்கள் சில வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் போயிடும். இந்த மாதிரி அப்போ நெகட்டிவ் எனர்ஜின்னாங்க, அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் மாறிடும். அந்த பிரச்சனைகள் மாறும்போது யாரெல்லாம் நீங்கள் ஒரு தாட்டில் நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ அதுவே கூட மாறும். ஆனால் சில பேரை நவுத்தி விட்டுறோம்னா பேட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் இருப்போம். அப்போ அவங்க கூட பழகும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்போம். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு பேட் டைமில் இருக்கும்போது தான் கெட்டவங்க எல்லாமே தேடி வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க நம்ம கண்ணுக்கு நல்லவங்க மாதிரியே தெரிவாங்க. அப்போ இந்த காலங்களில் நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளை தெய்வத்தை நம்பி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது 100% 200% நான் சொல்கிற வார்த்தையை நம்புங்க. அந்த தெய்வம் வந்து கரெக்டாக அந்த டைம் வரும்போது நவுத்தி விட்டுரும். அந்த டயத்தில் போய் ஃபீலிங்ஸ்லாம் விடாமல் அப்போ சுவாமி நம்மளை காப்பாற்றிட்டாருன்ற நம்பிக்கையோடு அப்படி தப்பிச்சு ஓடி வந்துடணும். அப்படி பண்ணும்போது ஜெயிச்சிட்றீங்கன்றது தான் உண்மை. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, எனக்கு கேட்குது, பேசுங்க சார். எங்க குழந்தை ஒரு ஆபத்துல மாட்டிக்கணும் சார். அதுல இருந்து வெளியே வரல சார். அவங்களுக்கு எதுனா ஒரு உதவி பண்ணுங்க சார். அம்மா, நீங்கள் அதாவது இப்போ பொதுவாக பேசுகிறதா சம்மந்தமாவாமா இல்லை அவங்க பர்சனலாக அவங்க வயது தெரிஞ்சுக்கலாமாம்மா? காலேஜில் படிக்கிறான் சார். அவரு இந்த வேப்பம்பேட்டை காலேஜில் படிக்காரு. பேர்லாம் அந்த காலேஜ் பேர் சொல்ல வேணாம், பொதுவாக சொல்லுங்க. காலேஜில் படிக்கிறான் சார். அதுல வந்து அவருக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இதுல வந்து அது கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து ப்ராஜெக்ட் அவருக்கு இப்போ நல்லா உயர்வுல நல்லா மேடையிலலாம் அவரை பத்தி தான் அவருக்கு எல்லாமே பதவி கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, இப்போ அதுல இருந்து வெளியே அனுப்புற மாதிரி இது பண்ணி விட்டு அவரு நம்ம நிலவரம் இல்லாத அப்படியே ஒரு மாசமா காலேஜுக்கு போகாத அப்படியே ஒரு மாதிரியா இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுமா, அவங்க முடிச்சு ஆகணும்ன்றாங்க. வேற இதுல லிங்க்ல மாத்தி விட்டாங்க. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பொண்ணு அங்க படிக்கிறான், இவ நல்ல பெரிய லெவலுக்கு வராங்க சொல்லிட்டு எல்லாம் ஹெச்ஓடி எல்லாம் இவனை பத்தி தான் பெருமையா பேசுறாங்க. நேற்று என்ன பண்ணாங்க, அந்த காலேஜ் விட்டுட்டு வேற காலேஜுக்கு எங்க மூத்தார் பையனை கூட பெருமை அந்த ஆமா. இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய அமைப்பு வந்து சில பேர், அதாவது எதிர்பாலினத்தினரிடம் இருந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதா நீங்க நினைக்கிறீங்க, கரெக்டா? ஆமா சார். சரி, அதாவதுமா நான் சொல்ற தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நான் சொல்கிறது தவறாக நினைக்காதீங்கம்மா. இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்மா. இது வந்து நம்ம திருப்பி சொல்கிறேன், ஒரு சில காரணம் இல்லாமல் சில விஷயங்கள் மாறாது. அது காரணம்ன்றது வந்து அதோட ரகசியம் எங்கே இருக்குன்னா உங்களோட பையனோட சுயஜாதகத்தில் இருக்குமா. இது பேர் ஆபத்து கிடையாது. அதே மாதிரி இது உங்களோட எண்ணங்கள் தான் அந்த மாதிரி சிந்தனையாக இருக்குமா. பட் இதுக்கு தீர்வு எங்கே இருக்குது, உங்கள் பையனோட சுயஜாதகத்தில் இருக்குமா. அந்த சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி வருவீங்கன்னா உங்கள் சுயஜாதகத்தை பார்க்குறதுக்கு வந்து பார்க்கணுன்னா எங்களை பாருங்கள். இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்வி மட்டும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் விட்டுருங்க. ஆஷாட நவராத்திரி முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து 23ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தாராளமாக எங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் அன்பு சகோதரிக்கு சொல்கிறேன். அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேம்மா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி டெய்லி காசு எடுத்து வைங்க. ஒரு சில காரணங்கள் நடக்குதுன்றதுக்காக ஒருத்தரை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த காரணங்கள் விதிக்கோட காரணத்தினால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுமா. இதெல்லாம் மாறட்டும்மா, ததாஸ்து, நல்லதே நடக்கட்டும். இந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி அன்பு காலராக, நீங்கள் லக்கி காலராக பண்ணியிருக்கனால இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6 கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி தருவோமா. அழைத்ததற்கு நன்றி சார். அதாவது இப்போது இன்னொரு கேள்வி கேட்கணும். அதாவது தாந்திரிகத்தில் ஒரு வழி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு சில பேர் கண்களுக்கு வந்து தீய சக்திகள் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சார். அது வந்து நல்லதா கெட்டதா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவதுங்க, அவங்க சுயஜாதகத்தை பொறுத்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எங்களோட அடியனோட வாழ்க்கையெல்லாம் எடுத்திங்கன்னா க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ ரணங்களோடு இருக்கோம், எவ்வளோ பேரோட கர்மாவை தூக்கிட்டு இருக்கோங்கும்போது சில நேரத்தில் படுத்தும், சுருட்டிடும், போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இதெல்லாம் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது ஒரு விஷயத்தையே தூக்குறோம், ஒரு அழுக்கான விஷயமோ இல்லை ஒரு கஷ்டமான விஷயத்தை ஒருத்தர் ஹீல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்குங்க. இதில் உணர்றவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னு. அது மாதிரி
இதை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளும் பண்ணணும் செய்யணுங்கிறது வந்து அதில் ஜாதகத்தில் இருந்தால் தாங்க பண்ணணும். அதே மாதிரி நம்ம எல்லாமே ஒரு லௌகீக வாழ்க்கையில் இருக்கோம். லௌகீக வாழ்க்கைன்னா என்ன, குடும்பம், குழந்தைகள். இப்போ எங்களோட வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நாங்கள் சில விஷயத்துக்காகவே நிறைய விஷயத்தை விட்டுருவோம்னா அதுக்கு எல்லா ஃபேமிலியோட சப்போர்ட்லேருந்து, மனைவியிலேருந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறனால நிறைய விஷயம் இருக்குது. பட் எல்லோரும் இந்த வாழ்க்கைக்கு வாங்கன்னு நான் தயவு செஞ்சு சொல்ல மாட்டேன். இது வேறு ஒரு உலகம், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நான் பாசமாக சொல்கிறது என்ன, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப டீப் திங்கிங் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த வீட்டுனால வந்துருச்சு, ஐயோ இங்கே இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லை, இதை போய் வீட்டை மாற்றுங்க, இப்படிலாம் இருக்கிறத வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு வழி சொல்லணுன்னா உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். சுயஜாதகத்தை பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை பண்ணுங்கள். அதில் வந்து காட்டிடும் இந்த தாந்திரிக ஜோதிட ரீதியாக இதை நம்ம என்ன பண்ணால் இதுலேருந்து வெளியே வந்துடலான்றது இருக்கும். ஆனால் அந்த தெய்வத்தை மட்டும் இறுக்கி பிடிக்கணும். பட் நான் எல்லாருக்குமே, நான் கிளாஸ் எடுக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, கர்மயோக வாழ்க்கையை பயன்படுத்துங்கள். சந்நியாச யோகம் வேண்டாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். சந்நியாச யோகம்ன்றது வேறு, கர்மயோகம்ன்றது அன்றாட வாழ்க்கையில் ஃபீஸ் கட்டுறது, குழந்தைங்கள பார்க்குறது, கடன் வாங்கினோம்னா கடனை கட்டுறது, நம்ம நல்லா சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் கர்மயோகத்தில் வந்துட்டு வருங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்மளோட கடமைகளை செவ்வனே செய்கிற விஷயங்களை மட்டும் செய்யும்போது தாந்திரிக ஜோதிடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும். அதை நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்க ஆராய்ச்சியாளராக மாறுவீங்க. அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா பெரிய ஆங்ஸைட்டிக்குள்ளே போய் மாட்டிடுவாங்க. அப்போ அதில் போகாமல் இருக்கிறது நன்மைங்கிறது அவரோட சுயஜாதகத்தை பொறுத்து. அதாவது அவங்களுடைய ஜாதகத்திலேயே அது இடம் கொடுத்தா தான் நம்ம இதை வந்து தொடர முடியும். டெஃபினட்டாக மேம். சில இதில் இப்போ எங்கள் இதுலேயே எடுத்திங்கன்னா எனக்கு அந்த பிராப்தம் இருக்குது, அடுத்தவங்களோட கர்மாவை டச் பண்ணணும் செய்யணும்னு. அப்போ என்னோட உடன் பிறந்தவர்களுக்கே அதுக்கான இது இருக்கான்னா அவங்க சுயஜாதகத்தில் அவங்க வேறையாக இருப்பாங்க. இது ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே மாறுதல் வரும். இப்போ என் குழந்தைக்கே இதே மாதிரி இருக்குமா, இருக்காது. ஸோ அவங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாற்றிக்கணுமே ஒழிஞ்ச அன்பர்களே, நம்ம அதை மாற்றக்கூடாதுன்றது தான் அடியனோட தாழ்மையான கருத்து. அற்புதமான உண்மைகளை எங்களுடன் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் அலுவலகம் டி நகரில் இருக்க முறையாக பணம் கட்டி நீங்கள் உங்கள் ஜோதிட ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் செய்யணும்னு நினச்சா தாராளமாக சந்திக்கலாம். செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் அலுவலகம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆஷாட நவராத்திரிக்கு நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸில் வந்து நெய், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் லைக் சந்தனம், ஒரிஜினல் சந்தனம். நீங்கள் சொல்கிற மாதிரி லோக்கல் சந்தனம் கிடையாதுங்க, சூப்பரான சந்தனம், ஒரிஜினல் சந்தனம். அது மட்டும் இல்லாமல் குங்குமம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 10% டிஸ்கவுண்ட்டில் தரோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி ஓன் யூடியூப் சேனலில் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி பற்றி நிறைய வழிபாடுகள் அதில் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். வாராகி அம்மனை பற்றி, ஒவ்வொரு தெய்வங்கள் பற்றி எப்படி வழிபடணுங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் போய் பாருங்கள் அன்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.